வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அப்டேட் இது. ஓகேவா? அதாவது நம்ம கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கோம், அது ஆல்ரெடி உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க ரீரிசல்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜனவரி மாசமே கேட்டிருந்தாங்க. அதை கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரீ அப்லோட் கொடுக்காம, அதாவது அந்த ரீரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்ணாம உங்க கையில ஹார்ட் காப்பியா தர நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க அதை மறுத்து நீங்க பகிங்கரமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் இழுத்தடிச்சது எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாப்போம் நான் சொல்லிட்டு. இது ஆல்ரெடியே ரீரிசல்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க. முன்னாடியே ரீரிசல்ட்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அந்த ரீரிசல்ட்ல தான் 41 பேர் வெளியில போயிட்டாங்க. ஓகேவா? 41 பேர் வெளியில போய் தான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அதை மறுபடியும் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. எந்த ப்ரொசீஜர்ல நீங்க எடுத்திருக்கீங்க, ஏன் அதுல இருந்து எனேபிள் டிசேபிள் பண்ணீங்க, அதை போடுங்க. எல்லாத்துக்கும் தெரியும் ரிசர்வேஷன் எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு மார்க், எது பிஎஸ்டிஎம் வச்சு எடுத்திருக்கீங்க, எது ஏஜ்ல ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க, ஒருத்தங்களுக்கு கிடைக்கல, ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கு. கேட்டா ஏஜ்னு சொல்றீங்க, என்னன்னு சொல்லி எல்லாம் போல்ட் அடிச்சு பகிரமா கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டு ரொம்ப நாளா இழுத்தடிச்சு இப்ப அவங்க ரீரிசல்ட்டை அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்லோட் பண்ணல, அப்லோட் பண்ணிருக்காங்க, மறுபடியும் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த 3 இது. ஓகேவா? அப்லோட்லயே அந்த பிடிஎஃப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க போல்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த போல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் நீங்க சந்தேகம் நினைக்கிறீங்களோ நான் அந்த கேட்டகரியில நான் போல்ட் அடிச்சு வச்சிருக்கேன். நீ அந்த ரிசர்வேஷனை நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணிக்க, கால்குலேஷன் நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் போல்ட் அடிச்சு அவங்க பிடிஎஃப் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். 41 பேர் கேஸ் முடியல. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா 41 பேர் ரிசல்ட்டையும் அதுக்குள்ள அப்லோட் பண்ணிட்டாங்க போல, அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க போல, இதுதான் ஃபைனல் ரிசல்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஃபைனல் ரிசல்ட் கிடையாது, ரீரிசல்ட். ஆல்ரெடி அவங்க கொடுத்திருந்த ரீரிசல்ட்டை அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க கேட்டதுக்காக. அந்த கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 25ஆம் தேதிக்குள்ள அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு பையன் கேட்டிருந்தா ரீரிசல்ட் எப்போ அப்லோட் பண்ணுவாங்க, 25ஆம் தேதிக்குள்ளன்னு. இன்னைக்கு எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா திங்கக்கிழமை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கே வந்துருந்துச்சு ஈவினிங்ல. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து என்ன நடக்கும், அடுத்த ப்ரொசீஜர் என்ன நடக்கும், அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்ப கேஸோட எப்ப முடியும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் கிளைமேக்ஸ் கிட்ட வந்துருச்சு. அவ்வளவுதான், கேஸ் முடிய போகுது. அவ்வளவுதான். ஓகேவா? அதோட முடிச்சுக்கலாம். கேஸ் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்றேன். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க இல்ல, இந்த நியூல வந்திருக்குல்ல, இது உடனே தூக்க மாட்டாங்க. நிறைய பேர் நினைச்சா ரிசல்ட் போட்டோன்னே அடுத்து அந்த கேஸ் முடிஞ்ச 25ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும், இது அப்படியே தூக்கிட்டு டக்குன்னு அப்படியே நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. உடனே நடக்காது. ஓகேவா? இதை என்ன செய்வாங்க அப்படின்னா, எனக்கு சொல்றதுக்கும் பயமா இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் நெகட்டிவாவே பேசிக்கிட்டே இருக்கிறான். நடக்கிறத சொன்னா அவங்க நெகட்டிவா பேசுறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் கழுவி ஊத்துறீங்க. அதனால என்னால சொல்ல முடியல. ஓகேவா? சரி, பாப்போம் என்ன நடக்கும்னு சொல்றேன். இது என்ன செய்வாங்க அப்படின்னா, வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் இந்த நியூன்றதை தூக்குறதுக்கு ஒரு மினிமம் 10 டேஸ் அதுல அப்லோடிங்லேயே இருக்கும். வெப்சைட் சேஞ்ச் ஆகாது. மினிமம் 10 டேஸ்ல இன்னைக்கு தான் போட்டுருவாங்க. டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணிக்க 10 நாள் வந்து இந்த நியூ வந்து அப்படியே போட்டுதான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, நியூவை தூக்கிடுவாங்க. ஓகேவா? அடுத்து அந்த கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சதுக்குள்ள இந்த இதை வந்து தூக்கிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு கரெக்டா என்ன வந்திருக்கும்னா, பட்ஜெட் வந்திருக்கும். மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. பட்ஜெட்ல நம்மளுக்கு எப்ப காவல்துறை மானியம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14ஆம் தேதி நம்மளுக்கு வேகண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. கடைசி நாள் தான், பட்ஜெட்டோட கடைசி நாள் தான் காவல்துறை மானியம். அப்பதான் முதல்வர் அவர்கள் வந்து காவல்துறைக்கு எவ்வளவு வேகண்ட் எடுக்கிறாரு, பிசிக்கு எவ்வளவு, எஸ்ஐக்கு எவ்வளவு வேகண்ட் அக்யூரேட்டாவே சொல்லிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு அபிஷியலான டேட்டா. ஓகேவா? இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டா அவங்க சொல்றாங்களா, அதெல்லாம் பவுண்டரிஸா இருக்கும். இவரு சொல்றதா அக்யூரேட்டான வேகன்சி. அப்ப நம்மளுக்கு ஜிஓவே ஒண்ணு நம்ம கையில என்ன நடக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு 20 தேதிக்கு முன்னாடியே, மார்ச் 20 தேதிக்கு முன்னாடியே ஒண்ணு ஜிஓ கிடைக்கும். இவ்வளவு வேகண்ட் வந்து பாஸ் ஆகுது, நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஜிஓ கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா முதல்வர் அவர்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல 20ஆம் தேதி போல 20 சம்திங் தேதி, 20ஆம் தேதிக்கு மேலதான் நம்மளுக்கு அந்த காவல்துறை மானியம் நடக்கும். அந்த தேதியில அவரே வாசிப்பாரு. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மார்ச்ல, பிப்ரவரி நோட்டிபிகேஷன் வராது. நம்மளுக்கு மார்ச்ல ஒண்ணு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு ஜிஓ கிடைக்கும். ஜிஓல இவ்வளவு வேகண்ட், இதுதான் டேட் அப்படின்றது நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஜிஓ கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, இந்த வெப்சைட் நல்லா சேஞ்ச் ஆயிரும். இந்த வெப்சைட் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன போட்டுருவாங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நோட்டிபிகேஷன் போட்டு அந்த இடத்துல அப்ளிகேஷன், அந்த ப்ரௌசர், இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் எல்லாமே கொடுத்து, ஆனா ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்மளால பண்ண முடியாது. அப்ப ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்பல இருந்து தான் பண்ண முடியும் அப்படின்னா, ஏப்ரல்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஏப்ரல்ல இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். மார்ச்ல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மார்ச்ல நோட்டிபிகேஷன் முடிச்சிருவாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஜூன் கடைசி வாரம், இல்ல அப்படின்னா ஏப்ரல் முதல் வாரத்துல எஸ்ஐ எக்ஸாமை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் நடக்கும். இங்க
மார்ச்ல ஒரு 15 தேதிக்கு மேலதான் வெப்சைட்ல அந்த நோட்டிபிகேஷனோட ப்ரொசீஜரே மாத்துவாங்க. இதுல அப்டேட்டே நடக்கும். அது வேற அப்டேட் நடக்காத அதுல அப்படியே தான் இருக்கும். இதை தூக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. லாஸ்ட் நோட்டிபிகேஷன் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஆல்ரெடி அட்டன் பண்ண உங்களுக்கு தெரியும். எப்படி வந்துருக்குன்னா நோட்டிபிகேஷன் போடும் போதே அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வராது. நோட்டிபிகேஷன் போட்டு ஒரு 1 வீக் கழிச்சு, அதாவது நோட்டிபிகேஷன் கொடுத்துருவான், ஒரு வாரத்துக்கு பிறகுதான் நீ ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்க நடக்கும். மார்ச் மாசம் நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம், ஏப்ரல் மாசம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதாவது ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அப்படி ஒருவேளை மார்ச் மாசத்துல இங்க நோட்டிபிகேஷனே கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஜியோ ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த ரெண்டுல தான் ஒண்ணு நடக்கும். ஆக மொத்தம் ஏப்ரல்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும், ஜூன் ஜூலைல எக்ஸாம் எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நீ அடுத்து இதை பத்தியே யோசிக்காது. நோட்டிபிகேஷன் என்ன, இது என்ன, அது என்னன்னு போயிட்டே இருக்காது. அடுத்து ப்ரிப்பேர் பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கு வா. இப்ப நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரிசல்ட்ல நீ நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், 3 பிடிஎஃப்யும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோ. முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள இருக்கு, பொக்கிஷம் மாதிரி. அதாவது இது நீ இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்கள ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இருப்ப, பிஎஸ்டிஎம் கேட்டகரி இருப்பீங்க, எல்லாமே இருப்பீங்க உள்ளுக்குள்ள எல்லா கேட்டகரியும். அவங்க எல்லாம் அவங்களோட மார்க், அதாவது அவங்க கேட்டகரியில இருக்கிற மார்க்கை போய் பாருங்க. ஃபுல்லாவே ஒரு பொண்ணு ஒரு 50 மார்க் தான் ரிட்டன்ல 50 மார்க் தான் எடுத்திருப்பாங்க. நல்லா பிடிஎஃப் பாருங்க. 50 மார்க் எடுத்து இங்க வந்து பிசி தான் அவங்க நார்மலா. ஓகேவா? 50 மார்க் எடுத்து பிசிக்கல்ல 15க்கு 15 எடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில 1 மார்க் 1.5 மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து இன்டர்வியூல ஃபுல் மார்க் எடுத்து அவங்க உள்ள போயிருந்திருப்பாங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ரிட்டன்ல அது மீதி இருக்கிற அந்த 50 கேட்டகரியில யாருமே இல்ல, ரிட்டன்ல இருக்கிற எல்லாம் 62, 67, 64, 63 எடுத்துட்டு இருக்கும் போது 50 மார்க் எடுத்து ஒரு பொண்ணு உள்ள வருது. மீதி இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில பேர் ரிட்டன்ல கம்மியா ஆகிட்டா நான் பிசிக்கலே போக மாட்டேன், எனக்கு கிடைக்காது, ஓவரால் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட ஹார்ட் ஒர்க் கிடைக்கும். நம்ம ஃபுல்லா எல்லாம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லா அடிக்கலாம்னு சொல்லி அடிச்சிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி எல்லாம் பாருங்க. சேம் அதே ஹையஸ்ட் மார்க் யாரு, ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பையன் அத மாதிரி சார் பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில பிஎஸ்டிஎம் ரிட்டன் மார்க் எவ்வளவு தெரியுமா, 37 மார்க் தான். ஸ்போர்ட்ஸ்ல பிஎஸ்டிஎம் கேட்டகரியில 37 மார்க். நீங்க பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாருங்க, நான் சொல்றது நான் உண்மையா பொய்யான்னு. 37 மார்க் எடுத்து அந்த பொண்ணு வந்து செலக்ட் ஆகி போயிடுது உள்ள. இந்த பிடிஎஃப்லயே தான் இருக்கு. ரிட்டன்ல வெறும் 37னா எவ்வளோ, 37 × 2 74 கொஸ்டின் தான் அந்த பொண்ணு அடிச்சிருக்கு. 140க்கு 74 கொஸ்டின் அடிச்ச பொண்ணு உள்ள போகுது. ஆனா அதுக்கு கவசா மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வச்சிருந்து பிஎஸ்டிஎம். இன்னொன்னு நார்மலா பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா கொஞ்சமா தான் கம்மியாகும், அதுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பெரிய பொக்கிஷம் மாதிரி. அந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு பிஎஸ்டிஎம் வைக்கனால மார்க் நல்லாவே கம்மியாயிடுச்சு. அது இல்லாம அது பொண்ணுன்றனால இன்னும் மார்க் கம்மியாயிடுச்சு. 37 மார்க் எடுத்து அதோட கேட்டகரியை பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி நல்லா எல்லாத்தோட மார்க்கையும் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு படிக்க மைண்ட் செட் ஆகல அப்படின்னா இன்னும் 2 நாள் சாட்டர்டே சண்டே தான், ஒரு நைட் ஃப்ரீயா இருக்கிற போதெல்லாம் உங்க கேட்டகரி எவ்வளவு, அதிகமா மார்க் எவ்வளவு எடுத்தா, கம்மியா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், இது எல்லாமே பாருங்க. பிளஸ் அதுல நிறைய பேர் என்ன அந்த கேஸ்ல போயிட்டு இருக்குன்னா, ஒரே மார்க் எடுத்து ஒரு பொண்ணுக்கு, அதாவது ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன் ஒரே மார்க் எடுத்து ஒருத்தங்க கிடைச்சிருக்கு கிடைக்கலன்னா, டேட்டா பர்த்தை வச்சு நான் எடுத்திருக்கேன், இவங்க வந்து இந்த டேட்டா பர்த், இவங்க இந்த டேட்டா பர்த்னா அதை போல்டு அடிச்சு காமிச்சிருப்பாங்க. கிடைக்காதவங்களுக்கு இதுல இருக்காது லிஸ்ட், கிடைச்சவங்கள போல்டு அடிச்சு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? சேம் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஒரு மார்க் இல்ல, 0.5 மார்க் இல்ல, 0.5 இருந்தா நான் நடக்கும் உள்ள இருந்திருப்பேன் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பசங்களே இருக்காங்க. அதனால ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். அதை நினைச்சு பிளான் போடுறோம், இனிமேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றோம். இந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸை இனிமேட்டு பத்தி விட்டுரு, அவ்வளவுதான். அடுத்த டாபிக் ஃபுல்லாவே படிக்கிறதும், ஷெடியூல பத்தி நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம், நமக்கு எவ்வளவு தேவை, ரிட்டர்ன் என்ன எடுக்க போறோம், இன்டர்வியூல என்ன எடுக்க போறோம், டோட்டலா அந்த டைம் டேபிள் தான் உங்களுக்கு ஓடணும் ஃபுல்லாவே. ஓகேவா? இன்டர்வியூலாம் ஒண்ணுமே இல்லை, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு சார்ட் இருக்கு. அந்த சார்ட்டை நான் அப்படியே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி பேசணும்னு சொல்றேன். அது மாதிரி இது பண்ணாலே போதுமானது. ஓகேவா? பிசிக்கலுக்கு நீங்க ஆல்ரெடி ஃபிட்டா ஓரளவு நார்மலா இருந்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ரிட்டன்ல தான் இருக்கணும். உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கோட்டா இருக்கு, இதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? நல்லா பிடிஎஃப் நல்லா உத்து பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்தாப்புல பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா? பிளான் பண்ணி நல்லா ரெடி ஆகிக்கோங்க. எஸ்ஐ எக்ஸாம் இந்த வருஷத்தை விட்டா திருப்பி நமக்கு எப்ப வரும்னு தெரியாது. அதனால நல்லா ரெடி ஆகிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.